உருவாயருவாய் உலகாய் இழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 29 ஜூனிலிருந்து 5/7/2026 வரை, ஜூலை மாதத்து வரை இருக்கக்கூடிய வார பலனை பார்க்க போகிறோம். இதில் மூல நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனுடைய பயணம் இருக்கும். காலச்சக்கர புருஷத்தினுடைய 9ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானம் வரை இவருடைய பயணம் இருப்பதனாலே என்ன பலன்னு பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக 29ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லுவோம். கேட்டையின் அபிஷேகம் எல்லா விஷ்ணு சிவ கோயில்களிலும் நமக்கு நடக்கும். அதனால் வரக்கூடிய பலன்கள்னால லாபங்கள் எல்லாருக்கும் உண்டு. ஜூலை 3ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. அன்றைய நாளிலே விநாயகரின் வழிபாடு ரொம்ப முக்கியம். கடன் அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் அன்று. அவசியம் கடனை அடைக்கலாம். சாயங்கால வேளையில் விநாயகப் பெருமானை அருகம்புல் சார்த்தி அவரை ஒரு 11 சுற்றி 2 விளக்கை பொருத்தி, நெய் விளக்காக இருந்தால் நல்லது, பொருத்தி நமஸ்காரம் செய்துவிட்டு கடனை அடைக்க வேண்டும், சங்கடங்கள் விலக வேண்டும் வேண்டி வந்தீங்கனாலே மனை போல இருந்த கடனும் அடைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை மனது பெறக்கூடிய நல்ல நாள் இன்று. அதனால் முழுமுதற் கடவுளின் அருள் ஆசி இன்றைக்கு உங்களுக்கு பிரத்யட்சமாக இருக்கும்னு புரிகிறது. இப்படி நல்ல நிகழ்வுகளை இந்த வாரம் சுமந்து வருவதனாலே ஒரு ராசிக்கு எப்படி பலன்னு நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம். மீனம் ராசி நண்பர்களே, காலச்சக்கர புருஷத்தின் 12ஆம் இடத்துக்குரிய உங்களுடன் சனி பகவானின் தொடர்பு கொண்ட இந்த காலகட்டங்களிலே உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துக்காரர் 3ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்து கொண்டுவதும், சுகஸ்தானத்துக்குள்ளே சூரியனும் புதனும் அமர்ந்து கொள்வதும், பாக்கியஸ்தானத்திலே சுக்கிரனும் குருவும் அமர்ந்து கொள்வதும், சத்ருஸ்தானத்திலே கேது அமர்ந்து கொள்வதும், அவரின் பார்வை உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்தில் இருப்பதுமான கோச்சாரத்தின்படி சந்திர பகவான் மூல நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுடைய ராசியின் தொழில், லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் சந்திரனின் பயணத்தினால் என்ன பலன் பார்க்குறோம். சூரியனும் புதனும் சுகஸ்தானத்திலிருந்து இந்த கேந்திரஸ்தானத்தை பார்ப்பதிலே அங்கே கேந்திரத்தில் அமரக்கூடியதான பஞ்சமா பாக்யாதிபதியான இந்த சந்திரனினாலே தொழிலிலே முன்னேற்றம் உண்டு. மூலம், பூராடம், உத்திராடம் காலகட்டங்களிலே புதிய முயற்சிகள் உங்களுக்கு மனசிலே சந்தோஷத்தை கொடுக்கும். வியாபாரத்திலே அடுத்த விருத்தி செய்யக்கூடிய விஷயங்கள், வியாபாரத்தை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்னா இந்த வாரத்தில் அவசியம் செய்யுங்க, நன்மையாக அமையும். அடுத்தடுத்து புதிய ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக செய்யுங்க. பல பேரை கூப்பிட்டு செமினார் நடத்தணும் போன்ற விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இந்த வாரத்தில் செய்யுங்க, லாபம் உண்டு. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக 2ஆம் தேதி அன்னைக்கு உத்திராட நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணும்போது குருவினுடைய சுக்கிரனுடைய பார்வை இருப்பதனாலே நளினமாக பேசக்கூடிய விஷயங்கள், வியாபார தந்திரங்கள், உத்திகள் எல்லாமே வெளிப்படையாக உங்களுக்கு வந்து சேரும். அதனாலே நீங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய திறனை கொண்டு வருவீர்கள். முக்கியமாக சுய தொழில் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமான வாரம் இது. லாபங்களை அதிகம் பெறுவது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் அதிகமாக வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை நிறைய பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் சதய நட்சத்திரத்தில் செல்லும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அமைதியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் புதிய எக்ஸ்ப்ளோரேஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் ஸ்லோ டவுன் ஆகிக்கிறேன்னு நீங்களே கொஞ்சம் வித்ட்ரா பண்ணி நிதானமாக மைண்ட் செட் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வாரத்தை உங்களை மாதிரி கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு ஆளே இல்லைன்னு வச்சுக்கலாம். நல்ல காரியங்கள், சுப நிகழ்வுகள், எந்த காரியம் செஞ்சாலும் எந்த செய்யணுமோ அந்த இலக்குகளை நோக்கிய பயணங்கள், இது எல்லாமே உங்களுக்கு அப்படியே பேக்டாக வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே இந்த வாரம் உங்களுடைய பயணங்கள் வெற்றியின் பயணங்கள் அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டு. வியாழக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருவோண நட்சத்திரத்தில் இருக்கும்போது சங்கடகர சதுர்த்தி வர அன்னைக்கு
விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி வெற்றிகள் உங்கள் வாழ்க்கை பாதையிலே வந்து சேரும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.